தொடர்ச்சியா வெற்றிய வசமாக்கிட்டு இருக்க அணைக்கட்டு தொகுதி நிலவரம் என்ன? அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அணைக்கட்டு சட்டப்பேரவை தொகுதி வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு, பள்ளிக்கொண்டா, ஒடுக்கத்தூர், பென்னாத்தூர், விருப்பாட்சிபுரம், கணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. மலை கிராமங்களை அதிகமாக கொண்ட அணைக்கட்டு தொகுதியில் கொய்யா, கத்திரி, சாமை விளைவிப்புன்னு விவசாயமே மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமாக இருக்கு. தொகுதியில் 1,13,833 ஆண் வாக்காளர்கள், 1,20,863 பெண் வாக்காளர்கள், 42 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,34,738 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலில் தெரிவிச்சிருக்கு. 1977 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர்ற அணைக்கட்டு தொகுதியில அதிகபட்சமா அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 4 முறையும், பாமக 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. கடந்த 2021 தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த AP நந்தகுமார திமுக மீண்டும் களமிறக்கிச்சு. தொகுதியில 95,159 வாக்குகளை வாங்கின நந்தகுமார் மீண்டும் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கிய வேலழகன் 88,799 வாக்குகளை பெற்று 6,360 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாரு. இப்ப தேர்தல் பணியில அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட அணைக்கட்டு தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு பார்ப்போம். வெள்ளூரில் ஏர்போர்ட் வருதுன்னு ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளியே வரல. ஏர்போர்ட் வந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு காயெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இங்கே நிறைய விவசாயிங்க தான் இருக்கிறோம் இந்த ஏரியாவில். அதில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலம்பாடி கத்திரிக்காய் பேர் போனது எங்கள் ஏரியாவில். அதை நடுவில் ஒரு தரகரை வச்சு நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம். அது ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்களே டேரெக்டாக எடுத்துன்னு போய் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். இதில் ஒரு 50 வருஷமாக இருக்கிறோம். ஒரு எதுவுமே சலுகையில் ஒரு நல்ல தண்ணி கூட அங்கே எங்கேயோ போடுறாங்க. அது எப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டைமு, வாரத்துக்கு 2 முறை, அவ்வளோதான். அது கூட அடிப்பட்டு உதப்பட்டு சண்டை போட்டு சாடி போட்டு குடிக்கிறோம். அதே கூட எட்டி புதுமையெல்லாம் பார்த்தா புதுமையெல்லாம் தண்ணினா அவ்வளோ தண்ணி எதுவுமே பார்க்குறதில்ல யாருமே. அது நாங்களாக ஏதோ கடன் உடம்பட்டு பண்ணியிருக்கோம். காவா கட்டிக்கு சொன்னோம், ரோடு போட சொன்னோம், எதுவுமே எங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்களா வச்சு எங்களுக்கு செஞ்சு பாடல. எந்த அருகும் எங்களுக்கு இது மோத்தல் எதுவும் செய்யலை. அவங்க காவா இல்லாத எவ்வளோ மக்கள் இது தவிர இந்த மேட்டு தெரு சார், இது 16 வார்டில் ஒரு காவா இல்லை. இந்த மேட்டு தெருவில் ஒரு காவா இல்லை. ஏதோ தெருவில் காவா இல்லை. மேலே சுத்தமாக வீடு எவ்வளோ வீடு இருக்குது. துளசி நகரில் காவா இல்லை. காவா கேட்டால் பண்டே இல்லைன்றாங்க. ஆனால் வீடே இல்லாததுக்கு காவா கட்டுறாங்க சார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.